Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரை ஸ்கின்கான ஒரு நைட் டைம் ஸ்கின் கேர் ரூட்டீன் ஜஸ்ட் நான் வந்துட்டு அது தனியாக செப்பரேட் ஒரு நாளைக்கு ஸ்கின் கேர் ரூட்டீன் பண்ணி காட்டுறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் சஜஷனும் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா அதே ப்ராடக்ட் நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லாட்டா உங்கள்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணிக்கலாம். நான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஒரு ட்ரை ஸ்கின்னுக்கு நைட் டைம் ஸ்கின் கேர் ரூட்டீன் எப்படி பண்ணுறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிலீஃப் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸ்கின்னில் ட்ரைனஸ் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் பிகின் இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, யூஸ் அ ஹைட்ரேட்டிங் கிளென்சர் ஆர் மாய்ஸ்சரைசிங் கிளென்சர். ஸோ அது வந்துட்டு ரொம்ப முக்கியம். ஸோ பிகாஸ் இப்போ ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் ஃபேஸ் வாஷோ ஒரு ஹைட்ரேட்டிங் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்கின்னை வந்து டீப்பாக கிளென்ஸ் பண்ணும். அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டாக உங்களுக்கு வந்து வச்சிருக்கும். ஸ்கின்னை வந்து ட்ரை அவுட் பண்ணாது உங்களுக்கு வந்துட்டு. அது வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா, உங்கள் டர்ட், ஆயில், இம்ப்யூரிட்டிஸ் எல்லாத்தையுமே நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஆனால் ஸ்கின்னை வந்துட்டு ட்ரை அவுட் பண்ணாது உங்களுக்கு வந்துட்டு. நல்லா ஹைட்ரேட்டாக உங்களுக்கு வந்து வச்சிருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு ஹைட்ரேட்டிங் ஃபேஸ் வாஷ், மாய்ஸ்சரைசிங் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கின் ட்ரைனஸ் இதனால் நீங்கள் வந்துட்டு குறைக்கலாம். ஸோ நான் அதுக்கு இன்றைக்கி ரெக்கமெண்ட் பண்ணுறது உங்களுக்கு நிறைய பிராண்டில் வந்துட்டு இருக்கும். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, மை அல்டிமேட் ஃபேவரேட் அண்ட் இட்ஸ் சூட்டபிள் ஃபார் எல்லா ஸ்கின் டைப்ஸ், எஸ்பெஷலி ட்ரை ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின்னுக்குலாம் ரொம்ப இது வந்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஆக்வாலஜிக்கோட க்ளோ ப்ளஸ் ஸ்மூத்தி ஃபேஸ் வாஷ். ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா, பப்பாயா அண்ட் வைட்டமின் சி எக்ஸ்ட்ராக்டோட உங்களுக்கு வந்து வருது. ஹையரானிக் ஆசிட் எக்ஸ்ட்ராக்டும் உங்களுக்கு வந்து இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிரைட், க்ளோ, ஹைட்ரேட் மூணுமே உங்களுக்கு வந்து கொடுக்குது. இதில் யூனிக் வாட்டர் லாக் டெக்னாலஜி இருக்கிறனால ஸ்கின் வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக க்ளோவாக உங்களுக்கு வந்து வச்சிருக்குது. அது ஆல்சோ இட் மெயின்டைன் யுவர் ஸ்கின் pH பேலன்ஸ். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்கின்னை ஜென்டலாக கிளென்ஸ் பண்ணுறது ரொம்ப மைல்டு ஜென்டலாக இருக்குது. ஃப்ரீ ஃப்ரம் உங்களுக்கு பேரபன், சல்ஃபேட், பேத்லெட்ஸ், மினரல் ஆயில், டைஸ் இந்த மாதிரி. அண்ட் ஆல்சோ வீகன் அண்ட் க்ரூயல்ட்டி ஃப்ரீ, உங்களுக்கு நோ அனிமல் டெஸ்டிங். அண்ட் ஆல்சோ ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணுது, ஈவன் ஸ்கின் டோன் ப்ரொமோட் பண்ணுது. இது வந்து பார்த்தீங்கன்னா, பிளெண்ட் ஆஃப் நேச்சுரல் ஃப்ரூட்ஸ் ப்ளஸ் ஆக்டிவ்ஸ் ரெண்டுமே உங்களுக்கு வந்து இருக்குது. அதாவது ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் ப்ளஸ் வந்துட்டு நேச்சுரல் இன்க்ரீடியன்ட். ஸோ ரெண்டுமே இருக்குது. இது எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஈவன் பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். ஒரு சூப்பரான ஃபேஸ் வாஷ், அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். 100 ml குவான்டிட்டி. இந்த மாதிரி பிளாஸ்டிக் வாஷ் வேணும், டியூப் பேக்கேஜிங்கில் வருது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லாட்டா உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஹைட்ரேட்டிங் ஃபேஸ் வாஷ் ஒரு மாய்ஸ்சரைசிங் ஃபேஸ் வாஷ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் வேணும் அப்படின்னா, அந்த பயோட்டிக்கோட பயோ ஹனி ஜெல் ரெஃப்ரெஷிங் ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து ஸ்கின்னை உங்களுக்கு ட்ரை அவுட் பண்ணாது, நல்ல ஒரு மாய்ஸ்சர் அண்ட் க்ளோ கொடுக்கும். நல்ல ரொம்ப மைல்ட் அண்ட் ஜென்டலாக இருக்கும். நல்ல மைல்ட் ஜென்டலாக கிளென்ஸ் பண்ணி ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைஸாக ஹைட்ரேட்டாக க்ளோவாக உங்களுக்கு வந்துட்டு வச்சிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டோனர் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வந்து நீங்கள் தேவைப்பட்ட அப்ளை பண்ணிக்கலாம், இல்லாட்டா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் டோனர் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நல்ல ஒரு க்ரீமி ஆர் மில்கி டோனர், இந்த மாதிரி டோனர் யூஸ் பண்ணிக்கிறீங்க, இல்லாட்டா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதனால் இப்போ நான் டோனர் வந்து இந்த இதை நான் இன்க்ளூட் பண்ணலை. டோனருக்கு பதிலாக நான் வந்துட்டு ஸ்டெப் நம்பர் 2 வந்து சீரம். ஸோ சீரம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுற சீரம் வந்து எஸ்பெஷலி நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். நல்லா ஹைட்ரேட் அண்ட் க்ளோ சீரமாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கணும். ஆயில் இன்ஃபியூஸ்டு சீரமாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கணும். ஸோ அது வந்துட்டு ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சீரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டைனி பார்ட்டிகல்ஸ், ரொம்ப கான்சன்ட்ரேஷன் ரொம்ப மைன்யூட்டாக உங்களுக்கு இருக்கிறனால ஸ்கின்னுக்குள்ள நல்லா டீப்பாக பெனிட்ரேட் ஆகும். ஸ்கின்னுக்குள்ளே போய் நல்லா உங்களுக்கு ரிப்பேர் பண்ணும். நல்லா ஸ்கின்னை வந்து உங்களுக்கு க்ளோ கொடுக்கும். ஹைட்ரேட் அண்ட் மாய்ஸ்சர் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும். டீப்பாக ஸ்கின்னுக்குள்ளே பெனிட்ரேட் ஆகி நல்லா உங்களுக்கு அந்த டேமேஜ் ஸ்கின்னாக இருந்தால் நல்லா ரெக்கவர் பண்ணி கொடுக்கும். அதனால் சீரம் வந்து நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கிறீங்க. நல்ல ஒரு ஆயில் இன்ஃபியூஸ்டு சீரம், அப்படின்னா நல்ல ஒரு ஹைட்ரேட்டிங் மாய்ஸ்சரைசிங் சீரம் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு சீரம்க்கு இந்த எம் காஃபினோட நேக்கட் அண்ட் ரா காஃபி ஃபேஸ் சீரம். ஸோ இது நல்ல ஒரு ஃபேஸ் சீரம். இது வந்து காஃபி வித் ஹைலோனிக் ஒயிட் வாட்டர் லில்லி எக்ஸ்ட்ராக்டோட உங்களுக்கு வந்துட்டு வருது. இது எல்லா ஸ்கின் டைப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை ஸ்கின்னுக்கு வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதோட டெக்ஸ்சரே உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரி நல்ல ஒரு திக்காக தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். பட் ஸ்கின்னுக்குள்ள வந்து குயிக்காக அப்சர்வ் ஆயிடுது. நான் க்ரீஸி, நான் ஆயிலி, உங்களுக்கு நான் ஸ்டிக்கி. ஆனால் ஸ்கின் வந்து மாய்ஸ்சர்டாக ஹைட்ரேட்டாக க்ளோவாக உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. இந்த சீரம் வந்து எஸ்பெஷலி ஹைட்ரேஷன் அண்ட் க்ளோ கொடுக்கும். ரெகுலர் யூஸில் உங்களுக்கு டார்க் ஸ்பாட் பிக்மெண்டேஷன் தான் லைட்டன் பண்ணும். ரொம்ப ஒரு நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் அண்ட் ஆல்சோ ஃப்ரீ ஃப்ரம் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் லைக் பேரபன், சல்ஃபேட், பேத்லெட், மினரல் இதெல்லாம் வந்துட்டு கிடையாது. ஸோ இது கொஞ்சம் நல்ல சீரம், நல்ல குவான்டிட்டி, நல்ல குவாலிட்டி. அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா, இந்த சீரம் வந்துட்டு உங்களுக்கு மோஸ்ட்லி கஃபைன் பேஸ்டு வந்துட்டு பண்ணி வருது. இதனால் நல்லா ஸ்கின்னை உங்களுக்கு சூட்ஸ் பண்ணும். இதனால் உங்களுக்கு இரிட்டேஷன், இச்சினஸ், ரெட்னஸ், இன்ஃப்ளமேஷன் இருந்தால் நல்லாவே உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு அதர் எக்ஸ்ட்ராக்ட் லைக் ஹையரானிக் ஆசிட், ஒயிட் வாட்டர் லில்லி எக்ஸ்ட்ராக்ட்லாம் உங்களுக்கு வந்து இருக்கிறனால நல்ல ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஹையரானிக் ஆசிட்லாம் நல்லா ஹைட்ரேஷன் கொடுக்கும், ஸ்கின்னு க்ளோ கொடுக்கும். ஸ்கின்னில் அந்த வாட்டர் லாஸ், மாய்ஸ்சர் லாஸ்லாம் வரவிடாமல் நல்லாவே பார்த்துக்கிறோம். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த எம்காஃபினோட நேக்கட் அண்ட் ரா காஃபி ஃபேஸ் சீரம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நான் உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் வந்து வச்சிருக்கிறேன். ஸோ இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே வீடியோ செப்பரேட்டாக போட்டிருப்பேன். இந்த அரக்மாட கோல்டு வைட்டமின் இ ஃபேஸ் சீரம். ஸோ இந்த ஒரு ஃபேஸ் சீரம் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டாக ஒரு லைட் ஃபேஷியல் ஆயில் கூட சொல்லலாம், இல்லாட்டா ஒரு ஆயில் இன்ஃபியூஸ்டு ஃபேஸ் சீரம் கூட சொல்லலாம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவுமே வந்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா, எல்லா ஸ்கின் டைப்ஸும் நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி ஆயிலி ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். காம்பினேஷன் ஸ்கின் ட்ரை ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆயிலி ஸ்கின், நார்மல் ஸ்கின்க்குலாம் வின்டர் டைமில் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை
அதர் கிளைமேட்டில் நீங்கள் நைட் டைம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் ட்ரை ஸ்கின் காம்பினேஷனுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இதுவுமே உங்களுக்கு நல்லா மாய்ஸ்சர் ரிட்டென்ஷன் பண்ணுது, டார்க் ஸ்பாட் ரெடியூஸ் பண்ணுது, ஒரு ரேடியன்ட் அண்ட் க்ளோயிங் ஸ்கின் உங்களுக்கு வந்து கொடுக்குது. நான் செப்பரேட் இது போட்டிருப்பேன். அண்ட் ஆல்சோ உங்கள் கொலாஜன் பூஸ்ட்டாக ஒர்க் பண்ணுது, ஏஜிங்கை ப்ரிவென்ட் பண்ணுது, இன்ஃப்ளமேஷனை ரெடியூஸ் பண்ணுது. ஈவன் நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருந்து உங்களுக்கு ஆக்னி, பிம்பிள்ஸ், ரெட்னஸ் இருந்தால் கூட அதை கூட உங்களுக்கு நல்லா ட்ரீட் பண்ணி கொடுக்குது. ஸோ இது ரொம்ப நல்லா இருக்கும். எவ்ரிடே யூஸ்க்கு டே நைட் யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதோட பேக்கேஜிங்கும் உங்களுக்கு இப்படி தான் வந்துட்டு வருது. ஈவன் நீங்கள் ஒரு லைட் ஃபேஷியல் ஆயில் மாதிரி கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ஃபேஸ் சீரம் மாதிரி கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் நான் எப்படி டிஃப்ரெண்ட் வேயில் யூஸ் பண்ணுறேங்கிற ஒரு செப்பரேட் வீடியோ தனியாக உங்களுக்கு வரும். சேனலில் அடுத்தது செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 நம்பர் முடிச்சாச்சு. ஸ்டெப் நம்பர் 3 வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர். ஸோ கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ட்ரை ஸ்கினுக்கு மாய்ஸ்சரைசர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சீரம் ஸ்கிப் பண்ணிக்கிட்டாலும் மாய்ஸ்சரைசர் வந்துட்டு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். சீரம் வந்து நம்ம போடுறதுனால கொஞ்சம் அடிஷனல் பெனிஃபிட் வந்து கிடைக்கும். அதனால தான் அப்போ நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீரம் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு க்ரீம் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் இல்லைனா ஒரு ஹெவி திக் மாய்ஸ்சரைசர் நீங்கள் யூஸ் பண்ணுறா டிபெண்ட் பண்ண அது உங்கள் ட்ரைனஸை பொறுத்து. பிகாஸ் சம் பீப்புளுக்கு ரொம்ப டைட்டாக இருக்கும், ஸ்கின் ஃப்ளேக்கியாக இருக்கும், இச்சியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்னமோ ஒரு இருக்கிற மாதிரி கைத்தை வச்சு இறுக்கி கட்டின மாதிரியே இருக்கும் உங்களுக்கு ஸ்கின் வந்துட்டு. அந்த மாதிரி ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களாம் வந்துட்டு நான் பார்த்துருக்குறேன். ஸோ வந்துட்டு அப்படி நீங்கள் வந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு க்ரீம் பேஸ்ட் ட்ரை ஸ்கின் யூஸ்வலி எப்போவுமே ஒரு க்ரீம் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணணும். இல்லாட்டா ஒரு ஆயில் இன்ஃப்யூஸ்டு மாய்ஸ்சரைசர் இல்லாட்டா ஒரு திக் பேஸ்டு ஹெவி பேஸ்டு மாய்ஸ்சரைசர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ட்ரை ஸ்கினுக்கு சீக்கிரத்துலேயே அந்த மாய்ஸ்சர் லாஸ் வந்துட்டு வரும். அதனால தான் வந்துட்டு ஸோ அதனால் மாய்ஸ்சரைசர் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால ஸ்கின்னோட அந்த அப்பர் லேயர் வந்து நல்லா உங்களுக்கு மாய்ஸ்சராக இருக்கும். அந்த ஸ்கின் பேரியர் வந்து நல்லா ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்ட்ராங்காக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் போடும்போது உங்கள் ஸ்கின்னை வந்து அந்த மாய்ஸ்சர் லாஸ், வாட்டர் லாஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ மாய்ஸ்சரைசருக்கு நான் இன்றைக்கி ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த நியூட்ரஜன் ஹைட்ரா பூஸ்ட் வாட்டர் ஜெல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான மாய்ஸ்சரைசர். டே நைட் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் வந்துட்டு நீங்கள் சின்ன சைஸ் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு பெருசு போய்க்கிறங்க. ஆஃபரில் உங்களுக்கு 20% 30% டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும் போது 700 800 தான் உங்களுக்கு வந்து வரும். இது வந்து சின்ன சைஸ். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது நல்ல ஒரு வாட்டர் லைக் டெக்ஸ்சர் தான். எல்லா ஸ்கின்டையும் போட்டுக்கலாம். பட் ட்ரை ஸ்கினுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல ஒரு ஹைட்ரேஷன், க்ளோ கொடுக்கும். அண்ட் ஆல்சோ நல்ல ஒரு ஸ்கின் ட்ரான்ஸ்லூசன்சி, ஸ்கின் ப்ளம்பினஸ், ட்ரபிள் ஃப்ரீ ஸ்கின் ஃபர்ம்னஸ் இதெல்லாம் வந்துட்டு இது கொடுக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்கினுக்கு உள்ளே இருந்து நல்ல ஒரு ஹைட்ரேஷன், க்ளோ உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும். அண்ட் ஆல்சோ இதில் வந்துட்டு ஃப்ரீ ஃப்ரம் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ், எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ரேக்ரன்ஸும் கிடையாது. ஈவன் சென்சிட்டிவ் ஸ்கின், ஆக்னிபான் ஸ்கின், ட்ரை ஸ்கின் வித் சென்சிட்டிவ் ஸ்கின், ட்ரை ஸ்கின் வித் ஆக்னிபான் ஸ்கின் கூட தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஃப்ரேக்ரன்ஸ். ஃப்ரேக்ரன்ஸ் மீன்ஸ் ரொம்ப ஒரு மைல்ட் அண்ட் ஜென்டலான ஃப்ரேக்ரன்ஸ். இதில் ஹைலோனிக் ஆசிட் ப்ளஸ் பெர்பயாட்டிக்ஸ் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ ஓவர் டைமில் ஸ்கின் வந்து நல்லாவும் உங்களுக்கு ஹைட்ரேட், க்ளோவாக, ப்ளம்பியாக, சாஃப்ட் அண்ட் சப்பிளாக, ஹைட்ரேட்டாக, மாய்ஸ்சராக, நவரிஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எஸ்பெஷலி நீங்கள் ட்ரை ஸ்கின், வெரி ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறீங்கன்னா இதுலேயே நியூட்ரஜனாவிலேயே உங்களுக்கு வந்துட்டு எமல்சன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அது நீங்கள் ட்ரை பண்ணலாம். வெரி ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறீங்கன்னா. நார்மல் ட்ரை ஸ்கின்னாக தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க. இல்லை எனக்கு இதெல்லாம் வாங்க முடியாது, கொஞ்சம் எனக்கு அஃபோர்டபுளில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரு சூப்பரான ப்ராடக்ட் இது வந்துட்டு இந்த பயோட்டிக்கோட பயோ கோகோனட் ஒயிட்னிங் அண்ட் பிரைட்னிங் க்ரீம். உண்மையிலே ட்ரஸ்ட் மீ, இட்ஸ் அமேசிங். நான் கூட ஆயிலி ஸ்கின் தான், பட் நான் இது நைட் டைமில் நைட் க்ரீமாக யூஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் எனக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலும் அந்த ஆயிலை வந்து நான் வைக்க மாட்டேன். ஸ்கின் வந்து எனக்கு ட்ரையாகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் எனக்கு ஆயிலியாகவும் இருக்கணும். அப்போ தான் எனக்கு வந்துட்டு எனக்கு கம்ஃபர்டபுளாக வந்துட்டு இருக்கும். பிகாஸ் வந்துட்டு நம்ம ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஏஜ் அந்த அளவுக்கு வராது. ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு சீக்கிரத்தில் ஸ்கின் வந்து ஏஜிங் ஆயிடும். பிகாஸ் அந்த ட்ரைனஸ்னால பிக்மெண்டேஷன், ப்ரௌன் ஸ்பாட், ஃப்ரெக்கிள்ஸ் இந்த மாதிரிலாம் வரதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ நான் அந்த பயோட்டிக்கோட பயோ கோகோனட் ஒயிட்னிங் அண்ட் பிரைட்னிங் க்ரீம். ஸோ ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு பியூட்டிஃபுல்லான க்ரீம். இது நைட் க்ரீம் தான், பட் நீங்கள் டே நைட் மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறீங்களா நல்ல ஒரு சாஃப்ட் க்ரீம் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர். நான் ஆயிலி, நான் கிரிசி, நான் ஸ்டிக்கி, பட் நல்ல ஒரு மாய்ஸ்சரைசேஷன், நவரிஷ்மெண்ட், ஹைட்ரேஷன் கொடுக்குது. ரெகுலர் யூஸில் நல்ல ஒரு சாஃப்ட் சப்பிள், பிரைட் அண்ட் லைட்டர் ஸ்கின் உங்களுக்கு வந்து கிடைக்குது. நேச்சுரலான ப்ராடக்ட் ஸ்லோவாக தான் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். பட் கண்டிப்பாக ஸ்கின் வந்து லைட்னா பண்ணுது. ஆனால் ஃபஸ்ட் யூஸ் 1 வீக் யூஸ்லாம் தெரியாது. ஒரு 1 மந்த் யூஸ் பண்ணிட்டு வரும்போது, டே நைட் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு க்ரீம் பேஸ்டு டெக்ஸ்சர் உங்களுக்கு வந்து இருக்குது. தான் கிட்டத்தட்ட முடிக்கவே போகிறேன் இது வந்துட்டு. ஸோ இது ஒரு நேச்சுரலான ப்ராடக்ட், கம்ப்ளீட்டாக இதுவுமே ஃப்ரீ ஃப்ரம் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ரிலீஃப் வந்துட்டு இதுவுமே உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஸோ இப்போ இதுதான் வந்துட்டு ஸ்டெப் நம்பர் 3. ஸ்டெப் நம்பர் 4 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஸ்டெப் நம்பர் 4 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐ க்ரீம். ஸோ ஐ க்ரீம் வந்து ஆப்ஷனல் தான், பட் ஐ க்ரீம் வந்து கட்டாயம் போடணும். பிகாஸ் நமக்கு ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க ஃபேஸே வந்து அவ்வளோ டைட்டாக ட்ரையாக வந்துட்டு இருக்கும். ஆனால் நம்ம கண் வந்து ஃபேஸை விட ரொம்ப சென்சிட்டிவானது. ஸோ அப்படிங்கும்போது நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னுமே அது ட்ரை ஆகி உங்களுக்கு ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸ், பஃபினஸ், டார்க் சர்க்கிள், ஃப்ரெக்கிள்ஸ், க்ரோ ஃபீட்ஸ் இதெல்லாம் வரதுக்கு நிறைய லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் சான்சஸ் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ ஐ க்ரீம் நீங்கள் கண்டிப்பாக செப்பரேட்டாக நீங்கள் வந்துட்டு ஒன்று எடுக்கணும். அது வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் யூஸ் பண்ணுற ஐ க்ரீம் வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் ஐ க்ரீம், நல்ல ஒரு க்ரீம் பேஸ்ட் ஐ க்ரீமாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கணும். ஸோ ஐ க்ரீம் நீங்கள் போடுறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே அந்த ஐ ஏரியா மாய்ஸ்சராக, க்ளோவாக, ஹைட்ரேட்டாக இருக்கும். இதனால் உங்களுக்கு ஐ ஏரியா, அண்ட்ரோ ஏரியாவில் அந்த ப்ராப்ளம்ஸ், அப்பர் ஐலிட்டில் ப்ராப்ளம்ஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டு வராது. ஸோ ஐ க்ரீமுக்கு நான் இன்றைக்கி ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த பயோட்டிக்கோட ஆல்மண்ட் ஆன்டி ஏஜிங் ஐ க்ரீம். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கலர் பாரோட டைம்லெஸ் லிஃப்ட் மிராக்கிள் அண்டர் ஐ ரெக்கவரி கான்சன்ட்ரேட். ஸோ இது ரெண்டுமே
இப்போ இது இருக்குதா இல்லையான்னு சொல்லி எனக்கு தெரியல. இது கொஞ்சம் ப்ரைஸி. உங்களுக்கு வந்துட்டு இது வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பயோட்டிக் கூட ட்ரை பண்ணலாம். நான் இப்போ பயோட்டிக் தான் மூவ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்துட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஐ க்ரீம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மண்ட் வருது. அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ஆன்டி ஏஜிங் எஃபெக்ட் வந்து கொடுக்குது. ட்ரைனஸ்க்கு நல்ல ஒரு ரிலீஃப் கொடுக்குது உங்களுக்கு. இது நல்ல ஒரு ரிங்கிள் ஃப்ரீ ரீவைட்டலைசர் ஸ்கின் உங்களுக்கு வந்து கொடுக்குது. ஐ ஏரியா அவ்வளோ நல்லா ப்ளம்பாக கண்டிஷனாக மாய்ஸ்சர் உங்களுக்கு வந்து வச்சிருக்குது. ஸோ இதுவுமே நல்ல ஒரு க்ரீம் பேஸ்ட் ஐ க்ரீம். ஸோ நல்ல பேக்கேஜிங், ப்ரைஸ், குவாலிட்டி எவ்ரி திங் இஸ் அமேசிங். ஸோ இப்படி தான் நல்ல ஒரு க்ரீம் பேஸில் உங்களுக்கு வந்து வருது. ஸோ கொஞ்சமாக போட்டாலே உங்களுக்கு வந்து நல்லா பிளெண்ட் அவுட் ஆயிடுது. அந்த சேம் டைம் நல்லா மாய்ஸ்சர்டாக ஹைட்ரேட்டடாக உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு நல்லா நீங்கள் ரெகுலர் யூஸ் பண்ணிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஐ ஏரியா ப்ளம்ப் அண்ட் கண்டிஷனாக மாய்ஸ்சர்டாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். டார்க் சர்க்கிள் பஃபினஸ்லாம் வந்து ரெகுலர் யூஸில் குறையும். நேச்சுரலான ப்ராடக்ட். ஸோ ஸ்லோவாக தான் உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு சூப்பரான ஐ க்ரீம். இது வந்துட்டு அஃபோர்டபுள் ப்ரைஸில். இல்லை ஹை எண்டில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கலர் பாரோட நான் சொன்ன மாதிரி இந்த கலர் பாரோட டைம்லெஸ் லிஃப்ட் மிராக்கிள் அண்டர் ஐ ரெக்கவரி கான்சன்ட்ரேட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ப்ரைஸி. பட் உங்களுக்கு அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் இது வந்துட்டு போய்க்குங்க. ஸோ இது கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு அந்த ஐயோட ட்ரைனஸ் வந்து ரிலீஃப் கொடுக்கும். டே அண்ட் நைட் யூஸ் பண்ணிட்டு வாங்க. நல்ல ரிசல்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதுதான் ஸ்டெப் நம்பர் 4. ஸ்டெப் நம்பர் 5 என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இன் ட்ரை ஸ்கின். ஸோ நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீனில் கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணணும். இப்போ நான் சொல்கிறது ட்ரை ஸ்கின்னோட நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீன் தான். ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் ஆயில். ஸோ ஃபேஷியல் ஆயில் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப உங்களுக்கு வந்துட்டு முக்கியம் ஸ்கின்னில் வந்துட்டு. அதாவது வந்து ஃபேஷியல் ஆயில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக கூட ஃபேஷியல் வந்து அப்ளை பண்ணலாம். இல்லை நீங்கள் மாய்ஸ்சரைசருக்கு மேலே கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். மாய்ஸ்சரைசருக்கு மேலே போடும்போது உங்களுக்கு டபுள் த பெனிஃபிட்ஸாக இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. உங்களுக்கு ஃபேஷியல் ஆயில் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னுமே இந்த ஸ்கின்னோட மாய்ஸ்சரைசர் நரிஷ்மெண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அந்த ட்ரைனஸ்ங்கிற வார்த்தைக்கே இடமே உங்களுக்கு வந்து இருக்காது. மார்னிங் வேக்கப் பண்ணி பார்க்கும்போது ஸ்கின் வந்து க்ளோவாக, மாய்ஸ்சர்டாக, சப்பிள்டாக உங்களுக்கு ப்ளம்பியாக உங்களுக்கு வந்து இருக்கும். பார்க்க ஒரு ஹெல்த்தியாக, ப்ராப்ளம் ஃப்ரீயாக உங்களுக்கு வந்து இருக்கும். அது மாதிரி இச்சி ஸ்கின், இரிட்டேட்டட் ஸ்கின், அந்த இன்ஃப்ளேம்டு ஸ்கின்லாம் உங்களுக்கு வந்து இருக்காது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க ஒரு 3 to 4 drops மாய்ஸ்சரைசருக்கு மேலே நீங்கள் வந்துட்டு இது பண்ணிக்கிறங்க. ஐ மீன் என்ன சொல்கிறது, டாப் அப் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து ட்ரை ஸ்கின் உள்ளவங்க ஃபேஷியல் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் இப்போ ட்ரை ஸ்கின் வித் ஆக்னிபான் ஸ்கின், ட்ரை ஸ்கின் வித் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்குங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு போர்ஸை போய் கிளாக் பண்ணி கொடுக்கும். அதனால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ட்ரை ஸ்கின் தான் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ட்ரை ஸ்கின் வித் சென்சிட்டிவ் ஆக்னிபான் ஸ்கின்னாக இருக்குது, இல்லை ட்ரை ஸ்கின் வித் ஆக்னிபான் ஸ்கின், ட்ரை ஸ்கின் வித் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா, வெரி ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வெரி ட்ரை ஸ்கின் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஈவன் நீங்கள் ஆக்னிபான் ஸ்கின், ட்ரை ஸ்கின்னில் சென்சிட்டிவ் ஸ்கின் மிக்ஸ் ஆகிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசருக்கு மேலே வந்துட்டு ஒரு 3 to 4 drops வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். பிகாஸ் அது நமக்கு சேஃப்டி நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஃபேஷியல் ஆயில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். மற்ற ஸ்டெப் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கிட்டாலும், சீரம் கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கிட்டாலும் கூட, நீங்கள் வந்துட்டு ஐ க்ரீம் கூட ஸ்கிப் பண்ணிக்கிட்டாலும் கூட மாய்ஸ்சரைசர் போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். மாய்ஸ்சரைசர் போட்டு அதுக்கு மேலே ஃபேஷியல் ஆயில் கட்டாயம் யூஸ் பண்ணணும். ஈவன் ஃபேஷியல் ஆயிலில் நீங்கள் அண்டர் ஐ க்ரீம் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேஷியல் ஆயிலுக்கு நான் இன்றைக்கி ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா அந்த ப்ளம்மோட கிரேப் சீட் அண்ட் சீபக்தான் க்ளோ ரிஸ்டோர் ஃபேஷியல் ஆயில் பிளண்ட். ஸோ சூப்பரான ஃபேஷியல் ஆயில், ஒரு நேச்சுரலான ஃபேஷியல் ஆயில் அட் அஃபோர்டபுள் ப்ரைஸில். இல்லை 10 ஆயில் இன்ஃபியூஷன் இருக்குது. நான் செப்பரேட் ரிவ்யூ உங்களுக்கு வந்துட்டு போடுறேன். அண்ட் ஆல்சோ இது கம் அலாங் வித் பியூட்டிஃபுல் ட்ராப்பர். அவ்வளோ நல்லா ஸ்கின்னை வந்து ட்ரைனஸ்ஸுங்கிற வார்த்தைக்கும் உங்களுக்கு இடம் இல்லை. அவ்வளோ நல்லா ஹைட்ரேட்டாக, ரொம்ப மைல்ட் அண்ட் ஜென்டிலாக இருக்குது. ஒரு நேச்சுரலான ஃப்ரேக்ரன்ஸ். ஸோ உங்களுக்கு நிறைய இதில் ஆயில் இன்ஃபியூஷன் இருக்கிறனால, நல்ல பொட்டானிக்கல் ஆயில் எக்ஸ்ட்ராக்ட், நேச்சுரல் ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் உங்களுக்கு இன்ஃபியூஷன் இருக்கிறனால நல்ல ரிசல்ட் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். அண்ட் ஆல்சோ நீங்கள் ரெகுலர் யூஸில் யூ ஹேவ் டு நோட்டீஸ் த டிஃப்ரென்ஸ் தட் your skin can dramatically change in few weeks. ஸோ ஒரு 1 to 2 weeks, 2 to 3 வீக்ஸ்லேயே வந்துட்டு நீங்கள் ஒரு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணலாம் ஸ்கின்னில் வந்துட்டு. அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா ஃபேஷியல் ஆயில் அந்த ஒரு எஃபெக்ட் வந்து மார்னிங் வரைக்குமே உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸ்கின் வந்து நல்லா உங்களுக்கு ஒரு மேலே ஒரு கவர் போட்ட மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஐ மீன் நல்ல ஒரு க்ளோ மாய்ஸ்சர் கவர் போட்ட மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா அந்த அராக்மாவோட கோல்டு வைட்டமினி ஃபேஸ் சீரம், இது அமேசானில் தான் வந்துட்டு இருக்கும். இது நைக்கா, அமேசான், ஃப்ளிப்கார்ட், பர்பிள் இருக்கும். இது நான் அமேசானில் தான் பிக் பண்ணேன். ஸோ இதுவுமே கூட இது லைட் ஃபேஷியல் ஆயில் மாதிரி தான். இது நீங்கள் சீரமாக யூஸ் பண்ணிக்கிட்டு மாய்ஸ்சரைசர் போட்டு அதுக்கு மேலே லைட் ஃபேஷியல் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டா மாய்ஸ்சரைசருக்கு மேலே லைட் ஃபேஷியல் ஆயில் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதை விட இது கொஞ்சம் நல்லா டபுள் பெனிஃபிட்டாக இருக்கும். பிகாஸ் கான்சன்ட்ரேஷன் இஸ் வெரி திக். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லைட் திக்காக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அது டிபெண்ட் அப்பான் உங்கள் ப்ரிஃபரன்ஸ். பட் ரெண்டுமே வந்து ஃபேஷியல் ஆயில் தான். அதர் பிராண்ட்ஸில் கூட உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கிறங்க. ஸோ ஈவன் இதே ஃபேஷியல் ஆயில் நீங்கள் ஐ க்ரீம் ஸ்கிப் பண்ணிக்கிட்டா கூட இதே ஃபேஷியல் ஆயிலை வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு கண்ணை கீழே வந்து நீங்கள் வந்து போட்டுக்கணும், கண்ணை சுற்றி. அது வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஸோ இதுதான் கைஸ் என்னோட 5 ஸ்டெப் ட்ரை ஸ்கின் கேர் ரூட்டீன். ஸோ நீங்கள் நைட் டைம் கண்டிப்பாக பண்ணிக்கிறீங்க. டே டைம் நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ வந்துட்டு போடுறேன். பிகாஸ் நீங்கள் இதை எப்படி மாதிரி அப்ளை பண்ணும்போது நல்ல ரிசல்ட் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின் கேரோட ட்ரை ஸ்கின்னோட ஒரு இன்டர்மீடியேட் மாதிரி நிலையில் இது வந்து சொல்லலாம். இன்னும் நிறைய ஸ்டெப்ஸ் வந்துட்டு இருக்குது. பட் இது போதுமானது. இதே கொஞ்சம் அதிகம் போதுமானது. இது வந்துட்டு ஒரு இன்டர்மீடியேட் லெவல். இது வந்துட்டு இன்டர்மீடியேட் டு அட்வான்ஸ் லெவல்னு கூட சொல்லலாம். இது வந்து ட்ரை ஸ்கின் கேர் ரூட்டீனில் த லாஸ்ட் ஒன் மோர் ஸ்டெப் வந்து மறந்துடாதீங்க. ஸ்டெப் நம்பர் 6 லிப் பாம் வந்து ரொம்ப மஸ்ட்டு. பிகாஸ் ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்களும் கண்டிப்பாக ட்ரை லிப்ஸ் வந்து இருக்கும்.
ஸோ லிப்ஸ் வந்து நல்லா பீல்ட் ஆஃபாக உங்களுக்கு சாப்புடாக ட்ரையாக உங்களுக்கு ஒரு அன்மாய்ஸ்சர்டாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால் லிப் பாம் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணுறது முக்கியம். அண்ட் ஆல்சோ நீங்கள் அப்ளை பண்ணுற லிப் பாம் வந்து நல்ல ஒரு ஆயில் இன்ஃப்யூஸ்ட் லிப் பாம், ஒரு திக் லிப் பாம், ஒரு ஸ்லீப்பிங் மாஸ்க் அந்த மாதிரி லிப் பாம் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறீங்க. இல்லை லிப் ஆயில் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி அதுக்கு சஜஸ்ட் பண்ணுறது எம்காஃபினோட நேக்கட் அண்ட் ரா காஃபி லிப் பாம். ஸோ இந்த லிப் பாம் தான். இது வந்து ஏன் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்டா, இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காஃபி ஆயில், கெஃபைன், ஷியா பட்டர், வைட்டமின் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும். நல்ல ஒரு திக் லிப் பாம், நல்ல ஒரு காஃபி ஃப்ரேக்ரன்ஸ், ரொம்ப ரிலாக்ஸிங் அண்ட் சூத்திங் ஃப்ரேக்ரன்ஸாக இருக்கும். ஒரு ஆயில் இன்ஃப்யூஸ்ட் லிப் பாம் உங்களுக்கு வந்துடும். பட் ஸ்டேயிங் for ஒரு 3 to 4 ஸ்டேயிங் ஹவர்ஸ் தான் வருது. நீங்கள் ரீஅப்ளை பண்ணிக்கலாம். பட் நைட் டைம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது வந்து நீங்கள் திக்காக ஏதோ அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் திக்காக அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே இன்னொரு லேயர் கூட அப்ளை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மார்னிங் எந்திரிச்சு பார்க்கும்போது லிப்ஸ் நல்லா ப்ளம்பாக, ஹைட்ரேட்டாக, மாய்ஸ்சராக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ட்ரைனஸ் இல்லாமல் ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து 3 times to 4 times வரை லிப் பாம் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறீங்க. பட் வந்துட்டு லிப்ஸை வந்து மறந்துடாதுங்க. லிப்ஸும் ரொம்ப சென்சிட்டிவ். நீங்கள் லிப்ஸை வந்துட்டு மறந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸ் இதெல்லாம் வரதுக்கு நிறைய சான்சஸ் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு லிப் பாமும் வந்துட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு ட்ராமட்டிக் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ ஹோப் ஐ திங்க் இந்த வீடியோ அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை பற்றி டவுட் இருந்தால் நான் கமெண்ட்டில் கேளுங்க. அண்ட் ஆல்சோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஏஜஸும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ போத் ஜெண்டர் அண்ட் ஆல்சோ ட்ரை ஸ்கின், வெரி ட்ரை ஸ்கின் அவங்களுக்குள்ள டிப்ஸ் சொல்லிவிட்டேன். வெரி ட்ரை ஸ்கின்க்கு நான் செப்பரேட் ஒரு வீடியோ போடுறேன். பட் இதிலேயே கொஞ்சம் வெரி ட்ரை ஸ்கின் ஒரு டிப்ஸ் நான் வந்து சொல்லிட்டேன். அதனால் வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ராடக்ட்டும் எனக்கு தெரிஞ்ச ப்ராடக்ட் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டேன். இல்லாட்டா உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்லையும் நீங்கள் போய்க்கலாம். இல்லாட்டா இதே ப்ராடக்ட் கூட நீங்கள் வச்சு கூட ஹோலாக ஒரு கிட் மாதிரி கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் தேவைப்பட நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இதை பற்றி டவுட் இருந்தால் கண்டிப்பாக நான் கமெண்ட்டில் கேளுங்க. நான் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர், ஸ்டே சேஃப் அண்ட் பாய். அண்ட் ஆல்சோ ஒன் மோர் சொல்லிக்கிட்டேன். இந்த இது எல்லாமே ட்ரை ஸ்கின் தான் வந்து ஃபாலோ பண்ணணும். காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு சப்போஸ் ட்ரை ஆயிரும் வின்டரில் அவங்க ட்ரை பண்ணலாம். ட்ரை ஸ்கின் எந்த நேரம் இது ட்ரை பண்ணலாம். ஆயிலி ஸ்கின், ஆக்டிவ் ஸ்கின்லாம் இது வந்து ட்ரை பண்ணிடக்கூடாது. ஒரு சில ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ஃபேஷியல் ஆயில் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் வந்து ஆயிலி ஸ்கின், ஆக்டிவ் ஸ்கின்லாம் ட்ரை பண்ணக்கூடாது. ட்ரை ஸ்கின், வெரி ட்ரை ஸ்கின் தான் நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும். செப்பரேட்டாக நான் ஒரு வீடியோ ஆக்டிவ் ஸ்கின், ஆயிலி ஸ்கின்னுக்கு நான் ஒரு வீடியோ வந்துட்டு போடுறேன். ஸோ இதான் வந்து சொல்லிக்கிட்டேன். ஸோ பாய்.